இந்தியாவின் வடபகுதியில் இன்று நாம் காணும் பெரும்பாலான புகழ்பெற்ற இந்து ஆலயங்கள் பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற படையெடுப்புகளையும் அழிவுகளையும் சந்தித்துள்ளன. காசி, மதுரா, உஜ்ஜயினி இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் இடிக்கப்பட்டு இந்து சமுதாயத்தின் உறுதியால் மீண்டும் எழுப்பப்பட்ட புனித தலங்கள். அதனால் அயோத்தியில் இன்று ராமர் கோவில் மீண்டும் எழுந்திருப்பது வரலாற்றின் அதிசயம் அல்ல. இந்த மண்ணில் இடிக்கப்பட்ட ஆலயங்கள் மீண்டும் எழுவது ஒரு தொடர்ந்த வரலாறு. ஆனால் இந்தியாவில் ஒரு ஆலயம் மட்டும் 1000 ஆண்டுகளாக தனது பாரம்பரியத்தையும் பெருமையையும் காத்து உலகின் கவனத்தை ஈர்த்து நிற்கிறது. அது பூரி ஜெகநாதர் ஆலயம். ஒரிசாவின் பெருமை மட்டுமல்ல, பாரதத்தின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக திகழும் தலம். மகாபாரத காலத்துடன் தொடர்புடைய இந்த ஆலயம் காசி, ராமேஸ்வரம் போன்ற அகில இந்திய புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. 2004 சுனாமிக்கு முன்பே பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பேரலைகளையும் இந்த ஆலயம் தாண்டி நிலைத்திருந்ததாக வரலாறு கூறுகிறது. தமிழர்களுக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஆழமான தொடர்பு உண்டு. இன்று நாம் காணும் ஆலயத்தை புதுப்பித்து எழுப்பியவர் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோழகங்கன் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய அதிசயம் அதன் கட்டிடக் கலை மட்டுமல்ல, அதன் ரத யாத்திரை. ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக 3 தேர்கள் உருவாக்கப்படுகின்றன. ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்திரைக்காக. ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட தேரை அடுத்த ஆண்டு பயன்படுத்துவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் புதிய தேர், புதிய பக்தி, புதிய அர்ப்பணிப்பு. ரத யாத்திரை தொடங்குவதற்கு முன் பூரி மன்னரே தங்கத் துடைப்பத்துடன் தெருவை சுத்தம் செய்வார். மன்னனாக அல்ல, ஒரு சாதாரண பக்தனாக. இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதை கூறும் உயர்ந்த தத்துவம் அது. இந்த ஆலயத்தைச் சுற்றி ஏராளமான நம்பிக்கைகளும் மர்மங்களும் உள்ளன. கோபுரத்தின் மீது பறவைகள் அமராது, கொடிக்காற்றின் எதிர் திசையில் பறக்கும் கலசத்தின் நிழல் தரையில் விழாது. இவை அனைத்தும் பக்தர்களின் நம்பிக்கைகளாக தலைமுறைகள் கடந்தும் சொல்லப்பட்டு வருகின்றன. உலகின் மிகப்பெரிய கோவில் சமையலறைகளில் ஒன்றும் இங்குதான். தினமும் ஒரே அளவு உணவு சமைக்கப்பட்டாலும், 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதில்லை என்றும் வீணாக மிச்சமிருந்ததில்லை என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். அதிலும் ஒரு வியப்பு, அடுப்பின் மீது ஒன்றன் மேல் ஒன்றாக 5 பானைகள் அடுக்கப்படும். ஆனால் மேலிருக்கும் பானையில்தான் உணவு முதலில் வெந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மிக ஆழமான மர்மம் ஜெகநாதர், பலராமர், சுபத்திரை ஆகியோரின் சிலைகள்தான். ஏன் அவை முழுமையாக செதுக்கப்படவில்லை? அதற்கு பின்னால் ஒரு ஆன்மீக கதை உள்ளது. மன்னன் இந்திரத்யும்னனின் கனவில் தோன்றிய விஷ்ணு கடலில் வரும் மரக்கட்டையால் தன் உருவத்தை செதுக்கும்படி கட்டளையிட்டார். பின்னர் தச்சராகவே வந்து ஒரு நிபந்தனை விதித்தார். 21 நாட்கள் இந்த அறையை யாரும் திறக்கக்கூடாது. ஆனால் மன்னனின் அவசரம் வென்றது. கதவு திறக்கப்பட்டது. அந்த கணமே வேலை நிறுத்தப்பட்டது. அதனால் சிலைகள் முழுமை பெறவில்லை. அந்த அரைமுறை உருவங்களே இன்று உலகம் வணங்கும் ஜெகநாதராக நிற்கின்றன. அவை மனித வாழ்வின் மிகப்பெரிய தத்துவத்தை நினைவூட்டுகின்றன. அவசரம் முழுமையை கெடுக்கும், பொறுமை மட்டுமே நிறைவை தரும். இதுவே ஜெகநாதர் ஆலயம் மனித குலத்திற்கு சொல்லும் பாடம். இறைவனின் படைப்பை முழுவதும் மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. அதை ஆராய்ந்து முடிவுக்கு வர முயல்வதை விட அதை ஏற்று வாழ்வதே ஞானம். அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறிய அதே தத்துவம் இன்றும் பூரி ரத யாத்திரையில் உலகிற்கு நினைவூட்டப்படுகிறது. பூரி ஜெகநாதர் இந்திய ஆன்மீகத்தின் அழியாத அடையாளம், பக்தியின் உச்சம், பொறுமையின் சின்னம், ஞானத்தின் வழிகாட்டி. அவரது அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஜெய் ஜெகநாத்.